ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின், உங்களோட ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றது அப்படின்றத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் பிடிடில கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் பொழுது இது ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லணும். ஏன் ஹைபிரிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பிடிடி இருக்கு, டேட்டா ட்ரிவன் இருக்கு, மாடுலர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? அதனால இத வந்து நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்ல போறோம். யூசிங் செலினியம், ஜாவா, ஜாவால மேவன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், குக்கும்பர் பிடிடி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லணும். ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கேலபிள், ரீயூசபிள், ஈஸிலி மெயின்டைனபிள் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்றது தான். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம காமன் ஃபங்க்ஷன், பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், டிசைன் பேட்டர்ன் வச்சு எழுதியிருப்போம் பேஜஸ்ல. ஸோ நமக்கு எப்ப வேணும்னாலும் ஃபீச்சர் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேஜஸ் கிளாஸ்ல போயிட்டு மெத்தட் யூஸ் பண்ணி அதை இங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மெத்தடை நீங்க எத்தனை வாட்டி வேணா கால் பண்ணிக்கலாம். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், டிசைன் பேட்டர்ன் கொடுத்ததால மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியா மாறிடுச்சு, ரொம்ப ரீடபிலிட்டியாவும் மாறிடுச்சு. உங்களுக்கு எந்த கோடு எங்க எந்த பேஜ்ல இருக்கணும், எந்த லொக்கேட்டர் எங்க இருக்குன்னு ஈஸியா போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதனால இதெல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். இதை வச்சு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், டிசைன் பேட்டர்னை வச்சு. ஓகே, நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீச்சர் ஃபைல் எழுதியிருக்கோம். பிடிடில கர்கேன் லாங்குவேஜ் வச்சு எழுதி அதுக்கு ஈக்குவலான ஸ்டெப் டெஃபினிஷன் எழுதியிருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன்ல எப்படி எழுதியிருக்கோம்? ஒரு மெத்தட கர்கேன் ஸ்டெப்புக்கு மேட்ச் பண்ற மாதிரி மேப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இங்க ஸ்டெப் டெஃபினிஷன்ல என்ன எழுதி கூப்பிட்டுருக்கோம்? ஜாவா மெத்தட்ஸ் தான் கூப்பிட்டுருக்கோம். அது எங்க இருக்குன்னா நமக்கு பேஜஸ்ல இருக்கு. பேஜஸோட பேஸ் பேரண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸ்ல தான் உங்களோட வெப் டிரைவர், இனிஷியலைசேஷன் அது எல்லாமே வருது. ஸோ அதை நம்ம எங்க கூப்பிட்டுருக்கோம்? ப்ரீ ஸ்டெப், போஸ்ட் ஸ்டெப்னு ஹூக்ஸ் ஃபைல்ல கூப்பிட்டுருக்கோம். அதே ஹூக் ஃபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான மெத்தட்ஸும் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் யூட்டில் ஃபைல்ஸ் போனா எக்ஸல் ஷீட் எப்படி படிக்கிறது, எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டோட ரீயூசபிள் மெத்தட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்டோட ரீயூசபிள் மெத்தட்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. இது எல்லாமே கலெக்ட் பண்ணி JUnit 5 ரன்னர் ஃபீச்சர் உள்ள ரன்னர் கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம்? ட்ரிகர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஜாவா, செலினியம் வெப் டிரைவர், குக்கும்பர் பிடிடி, JUnit 5, மேவன், அப்பாச்சி போய் நம்மளோட எக்ஸலுக்காக, எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணிருக்கோம், கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னா டேட்டாவை நம்ம ஹார்ட் கோட் பண்ணாம கோட்ல இருந்து வெளியில யூஸ் பண்ணதால நம்ம சேம் ஸ்கிரிப்டையும் மல்டிபிள் டேட்டா வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதனால ஈஸி மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஓகே, கர்கின் ஃபைல்ல ஃபீச்சர் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணதால பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நான் டெக்னிக்கல் யூசர்ஸும் வந்து அதை படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே இது கொடுத்தாச்சு. எப்படி எக்ஸிகியூஷன் ஃப்ளோ வருது அப்படிங்கிறதையும் நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இப்போ கமிங் பேக் டு எப்படி ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சரை வந்து இன்டர்வியூல கேட்குறாங்க, அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க் யூசிங் செலினியம், ஜாவா, குக்கும்பர் பிடிடி, JUnit அண்ட் மேவன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து POM, பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், டிசைன் பேட்டர்னை வச்சு பில்ட் பண்ணிருக்கோம். பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டர் மெயின்டெனபிலிட்டியும் ரீயூசபிலிட்டிக்காகவும் தான். இது டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க். ஏன் டேட்டா ட்ரிவன் நான் சொல்றேன் அப்படின்னா டெஸ்ட் டேட்டாவை தனியா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். எக்ஸ்டர்னலா எக்ஸல் ஃபைல்ல தேவையான இடத்துல config.propertiesல இருந்தும் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கோம். இது வந்து மாடுலர் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா லேயர்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணி பேஸ், பேஜஸ், ஸ்டெப் டெஃபினிஷன், ஹூக்ஸ், யூட்டிலிட்டி, ஃபைல், ரன்னர் நம்ம தனித்தனியா ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறதால தான் இதை மாடுலர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் கலெக்டிவா நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கை ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஃபீச்சர் ஃபைல் வந்து கர்கின் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ அது வந்து பெட்டர் கொலாபரேஷன் நமக்கு இருக்கும். ஸ்டெப் டெஃபினிஷன் வந்து நம்மளோட ஃபீச்சர் ஃபைலையும் செலினியம் கோடையும் மேப் பண்றதுக்கான பிரிட்ஜா இருக்கும். ஹூக் ஃபைல்ல தான் ப்ரீ அண்ட் போஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் இருக்கு. கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் சப்போர்ட் பண்ற மாதிரி config.propertiesல என்ன ப்ரௌசர் வேணும் அப்படிங்கறத கொடுத்து அதை டெஸ்ட் பேஸ்ல எடுத்து அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ப்ரௌசரை ஓபன் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் config.propertiesல நான் குரோம் கொடுத்தேன்னா இங்க நமக்கு டெஸ்ட் கேஸ்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் ஆகும்.
அங்க எட்ஜ் கொடுத்தனா எட்ஜ் browser ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிதான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்கேலபிள், ரீயூசபிள், மெயின்டெனபிள். அதனால இதை சிஐசிடி பைப்லைன்ல அப்படியே இன்டகிரேட் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்டர்வியூல அப்படிங்கிறதையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணி உங்க ஜிட்ல போட்டு உங்க ஜிட் ப்ரொஃபைலையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. we will help it out. Thank you for watching and subscribe Automate Dream Job. Thank you. Bye.